எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நேத்திக்கு வீக்லி அனாலிசிஸ்ல பார்த்த மாதிரியே இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆனதுல இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இதுல பெஸ்ட் ரெக்கவரி அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான். பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இது மூணுமே வந்து ஸ்ட்ராங்கா ரெக்கவர் ஆயிருந்தது. நம்ம நிஃப்டியை டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஓப்பன் ஆனதுலேருந்து ஸ்லோவாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த ரெக்கவரி பாருங்க, இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லோவை வந்து ஒரு லைன் போடுங்க. கரெக்டாக ரெக்கவர் ஆனது இந்த லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ இது வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்குன்னு அர்த்தம். இந்த கேப் டவுன் வந்து கேப் ஃபில்லிங் வந்து நடந்திருக்கு. இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. எப்போதுமே ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கும்போது இந்த கேப் ஃபில்லிங் நடந்திருக்குல்ல, இப்போ இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும்போது ப்ரீவியஸாக இங்கே கேப் நடந்திருக்கு, இங்கே கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. ஸோ கேப் ஃபில்லிங் நடந்துட்டு அகெயின் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தான் திரும்பவும் கீழே ஃபால் ஆகி இதை பிரேக் பண்ணுச்சு. இந்த கேப் நடந்திருக்கு இல்லையா, இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகும். ஓகே, ஒரு கேப் ஃபில்லிங் நடந்துட்டு திரும்பவும் அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணும்போது இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது, ஏன்னா இங்கே கேப் டவுன் ஆகும்போது இங்கே ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. ரெக்கவர் ஆகி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அகெயின் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிடும். ஓகே, இது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம்னா, இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க இந்த ட்ரெண்டு. நிஃப்டியை இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக இதில் நிஃப்டியை இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ட்ரெண்டை போட்டு பாருங்கள். இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி, ஒரு ஃபால் ஒரு அப், ஒரு ஃபால் ஒரு அப். ஓகே, அப்போது 25,250க்கும் 25,140க்கும் இன்பிட்வீனில் தான் ட்ரேட் ஆகுது. 25,140க்கு பிலோவில், இந்த லோவுக்கு பிலோவில் போகும்போது மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும். அதே மாதிரி இந்த கேப் ஃபில் நடந்திருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் 25,250க்கு மேலே இந்த கேப் ஃபில்லிங் நடந்ததுக்கு மேலே உடைக்கும் போது மட்டும்தான் ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக மாறும், ஃபர்தராக அப் ட்ரெண்டாக மாறும். ஸோ இன்னைக்கு கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு, தட்ஸ் ஆல். ஓகே, இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி தான் கிளியராக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் அப்சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு இது ரீடெஸ்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் கிளியரான க்ளோஸ். இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட அபோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. கம்ப்ளீட் ரெக்கவரி அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஸ்டில் நவ் பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெலிகிராமில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு, ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஓவரால் ட்ரெண்டிங்கில் இருக்குது பேங்கிங் ஸ்டாக் தான் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகுது. இதே மாதிரி தான் சென்செக்ஸும். இந்த பிரேக் அவுட் கவனிச்சு பாருங்கள், ப்ரீவியஸ் டேவுடைய இந்த லோவில் கேப் டவுன் ஆகி சைடுவேஸில் போனால் கூட கரெக்டாக இன்னைக்குடைய ஹை வந்து இந்த ப்ரீவியஸ் லாஸ்ட்டாக எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, லோ கொடுத்து மேலே போயிருக்கா, இந்த லோவை கரெக்டாக டச் பண்ணிட்டு மார்க்கெட் பிலோவில் வந்து க்ளோஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இதுவுமே இந்த ஒரு சைடுவேஸில் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 82,440க்கும் 82,000 ஒரு 400 புள்ளிகளுக்கு இன்பிட்வீனில் தான் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த 400 பாயிண்ட்ஸ் 82,000க்கு பிலோவில் போகும்போது சென்செக்ஸும் ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டாக மாறும். அப் டு இந்த 82,000 மேலே, இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்குமே இதை வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். நல்லா ஃபால் ஆகுது, அகெயின் ரைஸ் ஆகுது, அகெயின் ஃபால், அகெயின் சைடுவேஸாக தான் ரைஸ் ஆகுது. அதே மாதிரி 82,440க்கு மேலே போகும்போது இது அப்படியே மேலே போயிடும், இந்த ப்ரீவியஸ் ஹைக்கும் மேலே போயிடும். லைக் வந்து இந்த மாதிரி. ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கும் மேலே போயிடும். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு
82,440 இன்னைக்கு உடைய இந்த டே ஹையக்கு வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலே ஸ்ட்ராங்காக அப்சைடு மொமெண்டம் கிரியேட் ஆகி அப்சைடு சைடுவேஸ் மார்க்கெட்டாக மாறிடும். ஓகே, ஸோ நாளைக்கு இதை வந்து கவனித்து பாருங்கள். இன்னையோடைய வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோஸ் தான். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூடு நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, 5135 இருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். இந்த இடத்துல ரெக்கவர் ஆகாதுன்னு சொல்லி நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக லோ வந்து இன்னைக்கு 5143. ஒரு 8 பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து நான் சொன்னதுலேருந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் எபோவில் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 5513 ரைட் நோ ட்ரேட் ஆகுது. ஓகே, கிட்டத்தட்ட 400 புள்ளிகளுக்கு மேலே ரெக்கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில் நேத்திக்கு வந்து நம்ம பார்த்தோம். மார்க்கெட் வந்து இந்த ஃபால் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து 5135 தான் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு எக்ஸாக்ட் லோ வந்து 5143. இந்த லெவல்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த பாயிண்ட்ல இருந்து நான் சொல்லி கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. 5135 நான் சொன்னது. மார்க்கெட் இன்னைக்கு லோ வந்து 5143 கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5340. இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் தான் போகும். 5340 திருப்பியும் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே கன்சிடர் பண்ணி பை அண்ட் டிப்ஸ்லேயே இருங்க. ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு, கோல்டை பொறுத்தளவுக்கு திரும்பவும் அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு எவ்ரி டே கேப் அப் தான். சில்வரை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் 1,57,000 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆயிருக்கு. 1,57,000 1,58,000 வரைக்கும் ஃபர்தராக அப்சைடு ரைஸ் ஆகும். கோல்டு வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் இப்போ 1,22,000 தான் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் வந்து போகும். ஓகே, ஸோ கீப் ஆன் பையிங். புல்லியான்ஸில் வந்து கோல்டு சில்வராக இருக்கட்டும் பையிங்கில் இருங்க. அண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. நிஃப்டி சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பேங்க் நிஃப்டி தான், பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.